ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கிரிட், காலம், அடுத்து கட்டர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் நம்ம நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பிஸ்னஸ் வெப்சைட்டோட ஹீரோ செக்ஷன். அதே நேரத்தில் கீழேனா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்போட கிரிட் சிஸ்டம், அடுத்து பூட்ஸ்ட்ராப்பில் காலம்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, அந்த காலம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த வெப்சைட்டை ரெஸ்பான்சிவாக இந்த மாதிரி கொண்டு வர்றது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கட்டர்ஸ்னால் என்னன்னு டீப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் தான் நம்மளோட அந்த ப்ராஜெக்டில் ரைட் சைடில் ஹீரோ செக்ஷனில் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். index.html. அதே மாதிரி CSS ஃபைலும் க்ரியேட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் அந்த பட்டன்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ண இந்த CSS ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு HTML பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். இதில் நான் டைட்டிலில் பூட்ஸ்ட்ராப் கிரிட்ஸ் காலம்ஸ் அண்ட் கட்டர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லிங்க் டேக் யூஸ் பண்ணி இந்த HTML டாக்குமெண்ட்டை நம்மளோட CSS ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டில் பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நான் சீரியல் லிங்க் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை நான் Ctrl+Shift+P கிளிக் பண்ணி cdn.js சர்ச் ஃபார் லைப்ரரிஸ் இதை சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி cdn.js எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நான் பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வெர்ஷன் கேட்குது, இதே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நாம் அந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைலை சூஸ் பண்ணோம். இதில் நான் இந்த மினிமைஸ்டு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சிடிஎன் லிங்க் இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஸ்கிரிப்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம CSS ஆட் பண்ண போகிறது இல்லை, ஸ்கிரிப்டு. அதனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதை நான் சூஸ் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் பூட்ஸ்ட்ராப்பை ஆட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒருவேளை இது சேஞ்ச் ஆகியிருக்கான்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணிட்டோன்னே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ரீனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணுற அந்த அவுட்புட்ஸ் ரைட் சைடில் தெரியும்.
ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ராஜெக்டையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாடியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு நான் வந்து இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன், செக்ஷன் 1. இதான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருந்தோம், இந்த கண்டெய்னர் கிளாஸ் ஆட் பண்ணுற நேரம் ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிவ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் காலம்ஸ் அந்த கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற நேரமே சொல்லியிருப்பேன். பூட்ஸ்ட்ராப் ஒரு 12 காலம் கிரிட் லேஅவுட். அப்போது ஒரு கண்டெய்னருக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தமாக 12 காலம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளே 12 காலம்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்க்குற நேரம் இந்த ப்ராஜெக்டில் மொத்தமாக இப்போது 2 செக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிற நேரம் நம்ம இதுக்கு ஒரு சைடை வந்து காலம் 6 ஆட் பண்ணலாம், இன்னொரு சைடை காலம் 6 ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் நமக்கு இந்த லேஅவுட் கிடைக்கும். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ரோக்குள்ளே தான் நம்ம வந்து காலம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரோக்கில் மொத்தமாக நம்ம வந்து 12 காலம்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா காலம் 6 × 2 இந்த மாதிரி கொடுக்குறேன். லெஃப்ட் சைடுக்கு காலம் 6, ரைட் சைடுக்கு காலம் 6, மொத்தமாக ஆட் பண்ணுற நேரம் 12 காலம்ஸ் இருக்கும். அப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நாம் இப்போது டம்மி டெக்ஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ ஒருவேளை நம்ம இதில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம்னா பார்த்திங்களா, இப்போ இது நமக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகாமல் அடுத்த லைனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடாக ஸ்ப்ளிட் ஆகணும். அந்த ரீசனுக்காக தான் நான் இதில் வந்து காலம் 6 காலம் 6 இந்த மாதிரி ஆட் பண்ணேன். ஸோ இதில் நம்ம கம்மியான வேல்யூஸ் கூட ஆட் பண்ணலாம். காலம் 5 காலம் 5 இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்படி நம்ம வேல்யூஸை கம்மி பண்ணுற நேரம் இதுக்கு வித்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். பார்த்திங்களா, கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஸோ இப்போ இதில் நான் வந்து காலம் 6 கொடுத்தேன்னா பார்த்திங்களா அந்த வித்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நம்ம வந்து சின்னதாக்குற நேரம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்களா எவ்வளோ குட்டி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் எந்த வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணுற நேரம் 12க்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுது அப்படின்னா அது நெக்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியான வேல்யூஸ் கொடுக்குற நேரம் இது நமக்கு வந்து இந்த மாதிரி கிட்ட கிட்ட வந்து டிஸ்பிளே ஆகுது. நமக்கு இது வந்து சென்டரில் வரணும், இல்லைனா இந்த கண்டென்ட் வந்து நமக்கு இந்த எண்டில் வரணும் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த ரோ கிளாஸ் கிட்ட நம்ம வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த ரோ நம்ம ஆட் பண்ணுற நேரமே அது கூடவே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியும் ஆட் ஆகி வந்துடும். அந்த ரீசனால் நம்ம இதில் கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இப்போ பாருங்களேன், தெரியுதா, இந்த எலமெண்ட்ஸ் கரெக்டாக இப்போது சென்டரில் வந்துடுச்சு. அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன். இப்போ பாருங்களேன், இந்த எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக
ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா? specify content evenly. ஸோ எல்லாமே நமக்கு இப்போது ஒர்க் ஆகுது. இதே கான்செப்டில் நம்ம வந்து வேர்ட்டிக்கலியாக அலைன் பண்ணுற நேரமும் யூஸ் பண்ண முடியும். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலியாக அது வந்து சென்டரில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். பட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அது யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஸோ நம்ம அது இப்போதைக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்ஸை இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து H1 டேக் ஆட் பண்ணுறேன். பெட்டர் சொல்யூஷன்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஸோ இது நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பி டேக்கில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். BTN div இதுக்குள்ளே 2 பட்டன்ஸ் இருக்குது. பட்டன் இன்ட்டு 2. ஃபஸ்ட்டு பட்டனில் கெட் ஸ்டார்டட், செகண்ட் ஒன்றில் வாட்ச் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. நம்ம இதை வந்து CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுற நேரம் நீட்டாக நமக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜ் தான் அது. ஸோ அது நம்ம ஆல்ரெடி இங்கே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணணும். இமேஜ் டேக்கில் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ இமேஜ். நெக்ஸ்ட் ஆல்ட் பார்த்திங்கன்னா அதே நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்களேன், அந்த இமேஜ் இந்த மாதிரி பெருசாக இருக்குது. நமக்கு அது வந்து கரெக்டாக 100% வித்தில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நம்ம இதில் ஸ்டைல் வித் 100% பார்த்தீங்களா, அது கொடுத்தோன்னே நமக்கு இப்போ கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம CSSல கொடுக்கறதுக்கு பதிலாக பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். அதை நம்ம இந்த செக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு போகிற நேரம் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷன் 2ல் இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலிங் செக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலை. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணுறேன். அது கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுக்குறேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் செக்ஷன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் வித்தில் வந்து கவர் ஆகுது. தெரியுதா? இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல் வித்தில் கவர் ஆகுது. இங்கே அப்படி இல்லை, நமக்கு வந்து அது கண்டெய்னர் கிளாஸ் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி உள்ளே வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. பட் இது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு 100% வரணும். அந்த ரீசனுக்காக தான் இதில் நான் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கிளாஸ் நேம் கொடுப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டெய்னர். அப்போ தான் அது வந்து கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து H2 டேக் ஆட் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ். நெக்ஸ்ட் ஒரு P டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து க்ரியேட் பண்ணோம். அதை நம்ம CSSல க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் நம்ம வந்து இதையும் ஒரு கண்டெய்னர் கிளாஸ் நேமில் ஆட் பண்ணலாம்.
கண்டெய்னர். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து ரோ கிளாஸ் கொடுக்குறேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரோ டைரெக்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்திங்களா, அந்த ரீசனுக்காக தான். ஸோ நம்ம வந்து இதில் மொத்தமாக இந்த மாதிரி 3 காலம்ஸ் ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது பூட் ஸ்ட்ராப்பில் வந்து மொத்தமாக 12 காலம்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ இதில் வந்து 3 காலம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காலம்க்கு நம்ம வந்து காலம் 4 கொடுக்கலாம். செகண்ட் காலம்க்கு நம்ம வந்து காலம் 4, தேர்டு காலம்க்கு நம்ம வந்து காலம் 4. அந்த மாதிரி கொடுக்குற நேரம் மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம்னா காலம் 12 வரும். ஸோ அதே கான்செப்டை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். காலம் 4 × 3 இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இதில் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் லைனில் போய் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட் இதில் நான் வந்து H4 டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நான் வந்து ஒரு P டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட்ஸ் நாம் வந்து இதில் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்லைன் CSS யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த மேலே இருக்கிற ஹெட்டிங்க்கும் இந்த P டேக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். டாப் வேல்யூ பார்த்திங்கன்னா 20 பிக்சல், லெஃப்ட் ரைட் 0, பாட்டம் வேல்யூ 40 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இல்லை நம்ம இந்த H4 டேகை டார்கெட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் போல்ட். பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே டெக்ஸ்ட் இப்போ போல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இதில் இருக்கிற இந்த எல்லா பாக்ஸஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி 3 டிவ்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக 6 டிவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் இந்த HTML கண்டென்ட்ஸில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டைலிங் பார்த்து தான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நாம் அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் இன்லைன் ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். செக்ஷன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பேடிங் 30 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அப்போ உள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து இதில் காலம் 6 இந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காலம் 6 ஆட் பண்ணுற நேரம் அது எல்லா டிவைசஸ்லேயுமே காலம் 6 வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இல்லை பாருங்களேன், நம்ம வந்து இதை வந்து டேப்லெட் வியூவில் வச்சுருக்கோம். பட் இது இப்போவுமே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. நம்ம எப்போவுமே அதை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வச்சோம்னா அது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்காது. அதுக்கு நம்ம வந்து வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து இந்த ஸ்டைல் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரோக்கு கொஞ்சம் கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம். இது என்ன பண்ணோன்னா, இந்த கண்டென்ட்ஸை சென்டரில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த 6 டிவ்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் க்ரியேட் பண்ணலாம். கேப் 50 பிக்சல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. லார்ஜ் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட்
இங்கே பாருங்களேன், நமக்கு இந்த மாதிரி 3 டிவ்ஸ் கரெக்டாக இருக்கணும். இங்கே 2 டிவ்ஸ் தான் இருக்குது. அந்த ரீசனுக்காக இதில் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ஸ்டைலிங் பார்ட்லாம் முடிக்கலாம். மார்ஜின் டாப் 50 பிக்சல். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி டேக்கும் இந்த கண்டெய்னருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு நாம் இந்த கண்டெய்னர்ஸில் கொஞ்சம் இன்லைன் ஸ்டைலிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து பேடிங் 30 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ளே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மார்ஜின் ரைட் 10 பிக்சல். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கண்டெய்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பேக்ரவுண்ட் கலர் FFF பியூர் ஒயிட் கொடுக்கலாம். பட் இப்போ நமக்கு அது தெரியாது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலரும் ஒயிட் தான், இந்த கண்டெய்னருக்கு கலரும் ஒயிட் தான். அந்த ரீசனால் தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப் 15 பிக்சல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதை நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் இருக்கிற இந்த ஸ்டைல்ஸை எல்லா பாக்ஸஸ்லையும் ஆட் பண்ணலாம். சேமாக தான் இருக்கும். நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டைலிங்கையும் ஆட் பண்ணிடலாம் எல்லா பி டேக்லேயும். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷன் 1 இருக்கிற ஸ்டைலிங் எல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி மார்ஜின் பேடிங் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெகோ UI. அந்த ஃபாண்ட்டை நான் வந்து பாடி டேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஷெகோ UI இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் ஆட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஃபாண்ட் ஃபேமிலி ஒர்க் ஆகலைன்னா அந்த ரீசனுக்காக தான். இதில் நான் வந்து இந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தெரியலை. ஸோ இப்போ இதில் நீ பார்த்திங்கன்னா நான் வந்து பாடி டேக்கில் ஆட் பண்ண இந்த பேக்ரவுண்ட் கலர் இங்கே ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே நான் வந்து லிங்க் டேக் ஆட் பண்ணுற நேரம் அந்த style.css கனெக்ட் பண்ணுற லிங்க் டேக்கை பூட்ஸ்ட்ராப் CDNக்கு மேலே ஆட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் இந்த பூட்ஸ்ட்ராப் CDN தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும். பிகாஸ் அது வந்து இந்த ஸ்டைல் CSSக்கு கீழே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே சேஞ்ச் பண்ணால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷன் 1 இருக்கிற H1 டேகை டார்கெட் பண்ணி கலர் பார்த்திங்கன்னா FFF ஒயிட் கலர் கொடுக்குறோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா போல்டு, ஃபாண்ட் சைஸ் 45 பிக்சல் கொடுக்குறோம். அப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி செக்ஷன் 1 P டேகை டார்கெட் பண்ணி கலர் பார்த்திங்கன்னா FFF, ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 22 பிக்சல், நெக்ஸ்ட்டு மார்ஜின் பாட்டம் 30 பிக்சல். அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா
இந்த பீட்டேக்கும் இந்த பட்டனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நாம் இந்த செக்ஷன் 1 இருக்கிற பிடிஎன்டிஓ டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த டியூக்குள்ளே தான் இந்த பட்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளேவாக சேஞ்ச் பண்ணி இது கொஞ்சம் கேப் கொடுக்க போகிறோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கேப் 30 பிக்சல். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த பட்டன்ஸை ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அது முடிஞ்ச உடனே செக்ஷன் 1 CSS ஸ்டைலிங் கம்ப்ளீட் ஆயிரும். பட்டன் பேடிங் பார்த்திங்கன்னா 16 பிக்சல் 50 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 30 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் வந்து கர்வாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 18 பிக்சல் கொடுக்குறேன். அப்போது அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபாண்ட் வெயிட்டை வந்து போல்டாக சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் பர்பிள் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்டர் அவுட்லைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம். ஒப்பேசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹவர் பண்ணுற நேரம் அந்த ஒப்பேசிட்டி ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம ட்ரான்சிஷன் CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற நேரம் அந்த ஹவர் எஃபெக்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பட்டன் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டைலில் இருக்குது. செகண்ட் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இல்லை. நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் தான் அந்த பேக்ரவுண்ட் கலர் வருது பார்த்திங்களா. ஸோ அதை நம்ம இப்போது CSS யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இதில் நான் வந்து செக்ஷன் 1 PTNDUவில் இருக்கிற பட்டன் nth child of 2 அப்போது செகண்ட் பட்டனை டார்கெட் பண்ணோம். அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் கொடுக்குறேன். பார்த்திங்களா, அந்த கலர் இப்போ போயிடுச்சு. ஸோ அந்த கலருக்கு பதிலாக நான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இதில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஹவர் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சைல்டு அது வந்து ஹவர் பண்ணுற நேரம் இந்த ஒப்பேசிட்டி வந்து ஒன்றா சேஞ்ச் ஆகணும். 1 செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை இந்த ட்ரான்சிஷன் நான் வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்காது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரான்சிஷன் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணேன். அதே மாதிரி இல்லை நான் வந்து nth child 2 இதை ஹவர் பண்ணுற நேரம் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலருக்கு வரணும். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும். ஒப்பேசிட்டியும் 1 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பார்த்திங்களா, கரெக்டாக நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இல்லை பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ் கரெக்டாக நமக்கு சென்டரில் வருது. பட் இங்கே பாருங்களேன், அது டாப்பில் இருக்குது. நமக்கு அது சென்டரில் வரணும். வேர்ட்டிக்கலி சென்டரில் வர்றதுக்கு நம்ம வந்து அலைங் ஐட்டம் CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் CSS ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தோம். வேர்ட்டிக்கலி அலைன் பண்ணுறதுக்கு அலைங் ஐட்டம்ஸ் சென்டர் இந்த மாதிரி கொடுக்குறேன். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, நீட்டாக நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது.
ஸோ இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் இந்த ஸ்டைலிங் பார்ட்டை முடிச்சிட்டோம். பட் நம்ம இதை ரெஸ்பான்சிவாக கொண்டு வர நேரம் இஷ்யூ வரும். பாருங்களேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் காலம் 6 அந்த மாதிரி கொடுத்ததுனால அது எப்போவுமே காலம் 6ஆகவே இருக்குது. பார்த்திங்களா, நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்போது மொபைல் வெர்ஷனுக்கு வரோமோ அப்போது இது வந்து காலம் 12ஆக மாறணும். அப்போ தான் இது வந்து ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகும். இந்த இமேஜும் அதே மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலம் 12 கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் நான் வந்து காலம் 12 கொடுக்குறேன். இது எப்போ காலம் 6ஆக மாறும்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு பிறகு. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்க்ரீன் தான் லார்ஜ் ஸ்க்ரீன். லார்ஜ் ஸ்க்ரீன் வந்த உடனே இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகிற நேரம் அது வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இது கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் மிஸ் ஆகுது. அதுக்கு நம்ம மீடியா குறி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம இப்போ இங்கே ஆட் பண்ணிடலாம். அட் மீடியா மேக்ஸ் வித் 991 பிக்சல். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன் வர்றது வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு பிறகு இது வந்து ஒர்க் ஆகாது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா செக்ஷன் 1 BTN டியூ இதை டார்கெட் பண்ணி மார்ஜின் பாட்டம் 50 பிக்சல். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. பட் நம்ம இதை இன்னும் சின்னதாக்குற நேரம் தெரியுதா, இந்த பட்டன்ஸ் நமக்கு கரெக்டாக இல்லை. அதுக்கு நம்ம இன்னொரு மீடியா குறி யூஸ் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா 600 பிக்சலுக்கு இதில் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை காலம்க்கு சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த BTN டியூக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ இல்லைனா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ தான். அந்த ரீசனால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம எப்போ மொபைல் டிவைஸ்க்கு வரோமோ இமீடியட்டாக இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். செக்ஷன் 1 BTN டியூ இந்த பட்டனில் பேடிங்கை கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். 10 பிக்சல் 15 பிக்சல். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆட் பண்ணணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்போது நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு செக்ஷனை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த செக்ஷன்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் நம்ம இதில் CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். செக்ஷன் 2 CSS இதில் நான் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் நேம் வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணலை, ஆட் பண்ணிடலாம். செக்ஷன் 2 பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஈஸி. ஸோ இந்த கலர் ஆட் பண்ணுறோம். பார்த்திங்களா, நம்ம ஆட் பண்ண உடனே இந்த 2 கலர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணலாம். 50 பிக்சல் டாப் பாட்டம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா 30 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோ தானே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம ஆட் பண்ணுற
சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட் நம்ம இங்கேயும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு அது சென்டரில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா போல்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இது கீழே இருக்கிற இந்த பி டேக்கையும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மார்ஜின் பார்த்திங்கன்னா 20 பிக்சல் டாப்பு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா 0, பாட்டம் பார்த்திங்கன்னா 40 பிக்சல். இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கண்டெய்னர்ஸ் நமக்கு வந்து இங்கே 3 டிஸ்பிளே ஆகணும். பட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 தான் டிஸ்பிளே ஆகுது. நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் நேம்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம காலம் 4 கொடுத்துருக்கோம். அப்போ என்னான்னு பார்த்திங்கன்னா, எல்லா டிவைசஸ்லேயும் காலம் 4 தான் எடுக்குது. நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. ஃபஸ்ட்டு மொபைல் டிவைஸில் பார்த்திங்கன்னா காலம் 12 இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? காலம் 12 ஆட் பண்ணுற நேரம் இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணோம். நெக்ஸ்ட்டு மீடியம் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா காலம் 4 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லார்ஜ் ஸ்க்ரீன் நம்ம ஸ்க்ரீன் வர நேரம் காலம் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா அது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை எல்லா பாக்ஸஸ்லேயும் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகுது. செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இது ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து மொபைல் டிவைஸில் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதை நம்ம வந்து பெருசாக்குற நேரம் பார்த்தீங்களா எல்லாமே கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதானே பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட மெயின் யூஸே. ஈஸியாக நம்ம வந்து இதை ரெஸ்பான்சிவாக கொண்டு வர முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் கிரிட் அடுத்து பூட்ஸ்ட்ராப் காலம் இது 2 கான்செப்ட்ஸ்லேயும் இருக்கிற இம்பார்ட்டண்டான இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் நேம்ஸ் அடுத்தது கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் 12 காலம் 6 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து இதில் அந்த ப்ரௌசரே அந்த காலம் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நாம் இதில் காலம் லார்ஜ் ஆட்டோ இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரௌசர் வந்து காலம் வேல்யூ செட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் யூஸ் கேசஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்னொரு கிளாஸ் நேம் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ரோ கால்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. இது நான் வந்து எங்கே யூஸ் பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம். lorem 5 இந்த மாதிரி டம்மி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி 4 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ரோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியலை. நான் வந்து கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் கலர்
பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ரோ கால்ஸ் கிளாஸ் நேமோட ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி காலம் 4, காலம் 12, காலம் 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். பட் இங்கே நம்ம வந்து ரோ கால்ஸ்ன்னு இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் நம்பர் கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து ரோ கால்ஸ் 3 இந்த மாதிரி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரோவில் 3 காலம் தான் இருக்கும். இப்போ இல்லை பாருங்களேன், 3 காலம் தானே இருக்குது, மொத்தமாக 3 காலம் இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் லைனில் போய் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதில் வந்து ரோ கால்ஸ் 4 கொடுத்தேன்னா பார்த்தீங்களா 4ஆக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. 5 கொடுத்தேன்னா 5 காலம்ஸ் ஒரு ரோவில் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோ கால்ஸ் கிளாஸ் நேமோட ஒர்க்கு. ஸோ இதே நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் கேஸஸில் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம ரோ கால்ஸ் இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுற நேரம் அது கீழே பார்த்திங்கன்னா இந்த காலமுக்கு நம்பர் போட தேவையில்லை. டைரெக்டாக இந்த மாதிரி கால் ஆட் பண்ணாலே இது வந்து ஒர்க் ஆகும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவாகவும் ஒர்க் ஆகும். இல்லை நம்ம வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் 5 கொடுத்தோம்னா ஸ்மால் ஸ்க்ரீன் பிறகு தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த மொபைல் டிவைசஸில் இது வந்து ஒர்க் ஆகாது. இல்லை நம்ம வந்து இப்போது லார்ஜ் ஸ்க்ரீன் 5 கொடுத்தோம்னா பார்த்தீங்களா இப்போ நமக்கு இது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு தான் இந்த மாதிரி நமக்கு 5 காலம்ஸ் வரும். பார்த்தீங்களா இப்போ இது வந்து 5 காலம்ஸ் வந்திருக்கு. பட் மொபைல் டிவைஸில் இது இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காலம்ஸில் வந்து இன்னொரு கிளாஸ் நேம் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃபஸ்ட்டு. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிவோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து செகண்ட் இருக்கிற இந்த டியூக்கு ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃபஸ்ட்டு, ஆர்டர் லாஸ்ட்டு இந்த 2 கிளாஸ் நேம்ஸோட ஒர்க்கு. ஒரு வேளை இல்லை நான் வந்து ஆர்டர் லாஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தேன்னா பார்த்தீங்களா அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் கேஸஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த எபிசோடில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டர்ஸ். இந்த கட்டர்ஸோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிங் தான். பட் எதுக்குள்ள பேடிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்ட்ராப் காலம்ஸுக்கு நடுவில் இருக்கிற பேடிங். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நான் பார்க்கலாம். இதில் நான் வந்து G5 இந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அதே நேரத்தில் ஒய் ஆக்சிஸ் 2 சைட்லேயும் கட்டர் வந்து ஆட் ஆகியிருக்கு. இப்போ பாருங்களேன் தெரியுதா இந்த மாதிரி ஸ்பேஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் அந்த கிளாஸ் நேமை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ G5 கொடுக்குற நேரம் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எல்லா சைட்லேயும் கட்டர் வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைனா ஒய் ஆக்சிஸ் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் நம்ம பார்த்தீங்கன்னா கட்டர்ஸ் கிளாஸ் நேம். இதை நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக கூட ஆட் பண்ண முடியும். அதுக்கு நாம் எஸ்எம் இல்லைனா எம்டி எல்ஜி அந்த கிளாஸ் நேம்ஸ் கூட ஆட் பண்ணுற நேரம் ஒரு குறிப்பிட்ட டிவைஸில் மட்டும்தான் இந்த கட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கட்டர்ஸ் கிளாஸ் நேமை வந்து இந்த ரோ கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டியூவில் ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த கால் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டியூவில் ஆட் பண்ணலாம். வேறு எங்கே நீங்கள் ஆட் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருவேளை நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் இந்த சர்வீசஸ் டெக்ஸ்ட் கிட்ட.
GY5. பார்த்தீங்களா, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போ ஒரு வேளை நான் வந்து இந்த ரோ கிளாஸ் நேம் கிட்ட ஆட் பண்ணேன்னா பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. அதே நேரத்தில் இந்த கால் கிளாஸ் நேம் கிட்ட ஆட் பண்ணேன்னா பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இந்த கட்டர்ஸ் கிளாஸ் நேமை ஒன்று ரோ கிளாஸ் இல்லைனா இந்த கால் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த டிவ்ஸில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பூட்ஸ்ட்ராப் காலம்ஸ், கிரிட், அடுத்து பூட்ஸ்ட்ராப் கட்டர்ஸ் இந்த கான்செப்டை ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி லேர்ன் பண்ணோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.